ஹை ப்ரோட்டீனில் ஒரு சாலட் ரெசிபி பார்க்கலாம். இது வந்து டின்னருக்கு நீங்கள் எடுக்கலாம், இல்லைனா காலை உணவுக்கு சாப்பிடலாம். அதுக்காக இது சாப்பிட்டுட்டு இதுக்கு மேலேயும் சாப்பிடக்கூடாது. இது சாப்பிட்டாலே உங்களுக்கு தேவையான கலோரி எல்லாமே கிடைக்கும். இதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸு கேரட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதை எடுத்துக்கிறேன். கூட வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அப்புறம் வந்து கொஞ்சம் வெள்ளரிக்காய். இது கூட வந்து நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம், இல்லை முட்டைக்கோசு, இந்த மாதிரி ஏதாவது காய்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம். ரெண்டு முட்டை வேக வச்சதை அதை இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதையும் கூட சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து வேக வச்ச இது இருக்கு இல்லையா, அந்த கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதை போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் வந்து வறுத்த வேர்க்கடலை மட்டும் போட்டுக்கிறேன். வறுத்ததை விட அதுவே வேக வச்ச வேர்க்கடலையாக இருந்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. என்கிட்ட வறுத்த வேர்க்கடலை தான் இருக்குது, அதனால் அதை போட்டுக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கொண்டக்கடலையோ இல்லை அந்த வேக வச்ச சோளம் இருக்கும் இல்லையா, அது வேணும்னா அது போட்டுக்கலாம். அது இல்லைன்னா பச்சை பட்டாணி வேக வச்சதை எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. எனக்கு காரம் பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துக்கல. ஸோ இதுவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம். எனக்கு அதுவும் இதில் சேர்த்துக்கிறது பிடிக்காது. அவ்வளோதான். 300 கேலரியில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு.